இன்னைக்கு வீடியோவில் மருத்துவ குணம் நிறைந்த துத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கீரையை பாருங்கள், இந்த இலை வந்து இப்படி தான் இருக்கும். இதில் மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இது காயும் வரும் இந்த கீரையில். இப்போ இந்த கீரையை பூரா இப்போ ஒன்றா நம்ம பறிச்சுக்கலாம். இதுக்கு முத்தின கீரையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொழுந்தான கீரையாக இருக்கணும். இந்த கீரையை நம்ம திருப்பி இப்படி பார்த்தாலுமே அதில் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல கீரையாக கொழுந்தான கீரையாக இப்போ பறிச்சுக்குவோம். கீரையை தொட்டு பார்த்தாலுமே நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த கீரை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மூல வியாதி உள்ளவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. இந்த கீரையை பூரா இப்போ ஒன்றா பறிச்சுக்குவோம். அந்த கீரையில் பூச்சியெல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல கீரையாக கீரையை இப்படி திருப்பி பார்த்து எல்லாத்தையும் பறிச்சுக்கோங்க. இந்த கீரை எல்லாத்தையும் ஒன்றா பறிச்சிட்டோம். இப்போ இந்த கீரையில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு போட்டு இந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா உப்பு போட்டு ஊறினால உள்ளே இருக்க பூச்சி அழுக்கெல்லாம் இருந்தாலும் எல்லாமே வெளில வந்துடும். கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பழையபடி 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. நறுக்குனதுக்கப்புறம் கீரையை கழுவ வேணாம். பொடியாக நறுக்குன இந்த கீரையை இப்போ நான் ஒரு குக்கரில் தான் வைக்க போகிறேன். தண்ணி வந்து இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், தண்ணி நிறையாவும் விட வேணாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் ஜீனி சேர்த்துருக்கேன், நிறம் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மிலேயே வச்சு வேக விடுவோம். இப்போ கீரை வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் போட்டிருக்கேன். சீரகத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகாவும் பொடியாக கட் பண்ண பூண்டு 4 பல்லும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கட்டும். விசில் அடங்கிருச்சு. கீரையும் நல்லா வெந்திருக்கு, தண்ணி எல்லாமே இஞ்சிருச்சு. இப்போ இந்த கீரையை இதோட சேர்த்துருவோம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். இப்போ அதே சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது குக்கரில் வச்சாதான் கீரையும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம தனியாக பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோம்னா வெந்துருச்சா அப்படின்ற பார்த்துக்கிட்டே இருக்கணும். குக்கரில் வச்சோம்னா அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா சீக்கிரம் நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு லேசாக மலர வச்சு எடுத்துருந்தேன். இப்போ அந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்குவோம். இப்போ 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு 5 நிமிஷம் சூட்லேயே அப்படியே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பொரியலை சாப்பிட்றதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. இது எல்லாரும் சாப்பிட்லாம். அது மூல வியாதிக்காரவங்களுக்கு இந்த கீரை சாப்பிட்டா நல்லா க்யூர் ஆகும், ரொம்ப நல்லது. பெரும்பாலும் இந்த வேலிகளில் தான் இந்த கீரை இருக்கும். தானே இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.